திருப்புகழ் 147. குழல் அடவி முகில் பொழில் விர வில் நுதல் குமுத அதரம் முறுவல் ஆரம் குழை மகரம் வளை மொழி குயில் அமுது குய முளரி முகை கிரி சூது விழி கயல் அயில் பகழி வருணி கருவிளை குவளை விடம் என நாயேன் மிக அறிவையரை அவநெறிகள் சொல்லி வெறிது உளம் விதன முரலாமோ கழல் பணிய வினை கழல் பணியை அணி கழல் பணிய அருள் மயில் வீரா கமலை திரு மருக மலை நிறுதர் உக மலை தொலை செய்த கதிர்வேலா பழனி மலை வரு பழ நிமல் தரு பழனிமலை முருக விசாக பரவு பறவை கொல் பறவை வன அரி பரவும் இமையவர் பெருமாளே கழல் பணிய வினை கழல் பணியை அணி கழல் பணிய அருள் மயில் வீரா கமலை திருமருக மலை நிறுதர் உக மலை தொலை செய்த கதிர்வேலா பழனிமலை வரு பழ நிமலை தரு பழனிமலை முருக விசாகா பரவு பறவை கொல் பறவை வன அரி பரவு இமையவர் பெருமாளே பெண்களின் கூந்தல் காடு மேகம் போன்றது நெற்றி வீரம் பொருந்திய வில் வாய் இதழ்கள் குமுத மலர் பற்கள் முத்துக்கள் மகர மீன் வடிவம் பொருந்திய குண்டலம் தரித்துள்ள காது வள்ளி கொடி இலை போன்றது பேச்சு குயில் போன்றும் அமுதம் போன்றும் இனியது மார்பகங்கள் தாமரை அரும்பையும் மலையையும் சூதாடும் கருவியையும் போன்றவை கண்கள் கயல்மீன் வேல் என்றும் அம்பு கடல் கருவிளை மலர் நீலோத்பல மலர் நஞ்சு என்றெல்லாம் ஓமை கூறி நாயேனாகிய அடியேன் மிகவும் பெண்களை சிறிதும் பயனற்ற வழிகளில் வியந்து உரைத்து வீணாக என் உள்ளம் விசனப்படலாமோ செய்த வினைகள் கடல வீரக்கடலையும் தண்டை முதலிய ஆபரணங்களையும் அணிந்துள்ள திருவடிகளை பணியும்படி அருள் புரிவாயாக மயில் வீரனே தாமரையில் வாழும் லட்சுமியின் மருமகனே கிரௌஞ்சம் எழுகிரி ஆகிய மலைவாழ் அரக்கர்களும் அழிய அந்த மலைகளை தொலைத்த ஒளி வீசும் வேலை உடையோனே பழம் போன்றவளும் இமயமலையில் அவதரித்தவளும் பழமையுடைய நிமலையுமாகிய பார்வதி பெற்ற பழனிமலை வாழ் முருகனே விசாக மூர்த்தியே பறந்துள்ள கடலின் மீது பானத்தை செலுத்தி அடக்கிய கடல் நிறம் உடைய கரிய ராமனாகிய திருமால் போற்றும் தேவர்களின் பெருமாளே கழல் பணிய வினை கழல் பணியை அணி கழல் பணிய அருள் மயில் வீரா.